கிராமிய மக்கள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக சங்கத்தினுடைய முதல் மாநாட்டு விழாவினுடைய தலைவர் அருமை சகோதரர் சரவணன் கிராமணியர் அவர்களை, முன்னிலை வைத்து கொண்டிருக்கின்ற மாநில செயலாளர் கண்ணன் அவர்களை, நிகழ்ச்சியிலே வரவேற்பேற்று அமர்ந்திருக்கின்ற ஜோதிமணி அவர்களை, இந்த நிகழ்ச்சியிலே எனக்கு முன்னாலே பேசி அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய மாநில பொருளாளர் கண்ணன் அவர்களை, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற எங்கள் இயக்கத்தினுடைய நிர்வாகிகள் சீனிவாசன் அவர்களே, ராஜேஷ் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, பயனாளிகளே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பரிசுகளை பெற இருக்கின்ற மாணவ செல்வங்களே, வரி தந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய சார்பாக நன்றியை கலந்த வழக்கத்தை தெரிவித்துள்ளேன். இந்த முதல் மாநாட்டிலே கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றுவதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அருமை சகோதரர் சரவணன் அவர்கள் 2 ஆண்டுகளுக்கு முன்னாலே அறிமுகமாகி இந்த பகுதியில் இருக்கின்ற பனை தொழிலாளர்கள், தென்னை மரம் இருக்கின்ற தொழிலாளர்களை எங்களுடைய வாரியத்திலே சேர்த்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு ஏற்கனவே அழைத்திருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் கடந்த மாபூசி ஐயா அவர்களுடைய பிறந்த நாளிலே அங்கே தீயணல் இருக்கின்ற அந்த சிலையிலே மாலை அணிவிக்கப்பட்டு அன்றைய தினம் மதிய உணவு வழங்க வேண்டும் என்று என்னை அழைத்திருந்தார்கள். அதுபோல் இப்பொழுது தொடர்ந்து மாபோசி அவருடைய புகழை பரப்பிக் கொண்டிருக்கின்ற சரவணன் அவர்களுக்கு என்னுடைய சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோல் நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கின்ற பத்திரிகையாளர்கள், அதுபோல் நிகழ்ச்சியை பாதுகாத்து கொண்டிருக்கின்ற காவல்துறை நண்பர்களுக்கும் என்னுடைய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுவாக எனக்கு முன்னாலே பேசி கொண்டிருக்கின்ற பொழுது அருமை சகோதரர் கண்ணன் அவர்கள் சொன்னது போல கிராமணியர்களும் நாடார்களும் ஒரு நாணயத்தினுடைய 2 பகுதி என்று சொன்னார்கள். உண்மைதான். நானும் தொடர்ந்து கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளாக எங்களுடைய நாடார் சமுதாயத்தினுடைய பொறுப்புகளை ஏற்று தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து இருக்கின்ற பொழுது வேலூர் பகுதியிலே செல்கின்ற பொழுது மூப்பன் என்று சொல்வார்கள். இந்த பகுதியிலே சென்னையிலிருந்து பாண்டிச்சேரி வருகின்ற கிழக்கு கடற்கரை சிலையில் வருகின்ற பொழுது கிராமணியர் என்று சொல்வார்கள். அதுக்கு பிறகுதான் பாண்டிச்சேரியுடைய முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பது எனக்கு அது பிறகுதான் தெரியும். அதே மாதிரி இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களெல்லாம் நீங்கள் ஒருங்கிணைத்தாலே உண்மையாகவே அரசியலில் ஒரு பெரிய வரவேற்பு பெறக்கூடிய அளவிலே நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். நானும் பல முறை நான் இந்த பொறுப்புக்கு வருவதற்கு முன்னாலே பல முறை இந்த கல்லு விஷயமாக பல போராட்டங்களை நடத்தியிருக்கின்றேன். அதற்காக சேலத்திலே 1 லட்சம் பனைத்தொழிலாளர்கள் அழைத்து ஒரு மாநாடை 2000 ஆண்டு நான் செலுத்தியிருக்கின்றேன். இருந்தாலும் இந்த அரசு கொள்கை முடிவு, கல் என்பது கொள்கை முடிவு என்பதே அது மறக்க முடியாது. அது சமயத்தில் கூட மதுரை கோர்ட்டிலே